வணக்கம் நண்பர்களே, இது சிவதன்யா அகாடமி. இப்போ நம்ம அந்த வீடியோவில் ஏற்கனவே ஜியாகிரபிக்கான ஃபர்ஸ்ட் லெசனில் இந்தியா அமைவிடம் இயற்கை பிரிவுகளில் முதல் வீடியோ நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். அமைவிடம் கொடுத்துட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவின் இயற்கை பிரிவுகள்ன்ற தலைப்பில் ஒரு 5 பகுதியாக நம்ம வகைப்படுத்துகிறோம். இந்தியாவின் இயற்கை பிரிவுகளை வடக்கு மலைகள், வடபெரும் சமவெளிகள், தீபகற்ப பீடபூமிகள், கடற்கரை சமவெளி மற்றும் தீவுகள் அப்படி சொல்லக்கூடிய 5 பெரும் பிரிவுகளாக இந்தியாவின் இயற்கை அமைப்பின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வடக்கு மலைகள். ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கட்டும், போலீஸ் எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாம், எல்லா எக்ஸாம்லையுமே கம்பல்சரி முக்கியமாக கேள்விகள் இடம்பெறக்கூடிய ஒரு தலைப்பு தான் இந்த வடக்கு மலைகள். அதாவது ஜியாகிரபியை பொறுத்த வரைக்கும் டிஎன்பிஎஸ்சிக்கெல்லாம் இந்த பாடம் தான் மெயின் சிலபஸே. அதனால நம்ம இதை ஃபர்ஸ்ட் தெளிவாக நம்ம பார்த்துக்கலாம். கவனிங்க, வடக்கு மலைகள் அப்படின்றது எங்கே இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். சரியா? நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக டிஎன்பிஎஸ்சி, போலீஸ், எஸ்ஐ எக்ஸாமுக்கான வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் பதிவிடப்படும். டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து லைவ் வீடியோக்களும் நம்மளுடைய சேனல்லேருந்து வர இருக்கு. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இந்தியாவோட இயற்கை பிரிவுகளில் வடக்கு மலைகள். சார், வடக்கு மலைகள்னா என்ன அப்படின்னா, இங்கே என்ன எடுத்துக்கிட்டோம்னா இங்கே எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா வடக்கு மலைகள் அப்படின்றது இந்தியாவில் வில் வடிவத்தில் காணப்படும். சரிங்களா? வில் வடிவத்தில் காணப்படும். எங்கே இருந்து எங்கே வரைக்கும் அப்படின்னா சிந்து பள்ளத்தாக்கு முதல். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஒரு மேப்பு மட்டுமே வச்சு ஃபர்ஸ்ட் லெசனை கிளியராக உங்களுக்கு நான் புரியுற மாதிரி நடத்திடுவேன். நீங்கள் இந்த பாடத்தை கவனிக்க வர்றீங்கன்னா ஒரு மேப் மட்டும் கையில் எடுத்து வச்சுட்டு கிளாஸ் கவனிங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தகவலுமே அப்படியே அந்த மேப் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இது எங்கே இருந்து எங்கே வரைக்கும் பரவி இருக்குன்னா வடக்கு மலைகள் அப்படின்றது சிந்து பள்ளத்தாக்கு முதல், சரிங்களா, மேற்கு பகுதியில் சிந்து பள்ளத்தாக்கு முதல் கிழக்கே பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் நீளத்திற்கு பரவி காணப்படும். என்னது? வடக்கு மலைகள். வடக்கு மலைகள் எப்படி இருக்கும்? சிந்து பள்ளத்தாக்கு முதல் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை 2500 கிலோமீட்டர் நீளத்திற்கு நீண்டு காணப்படும். சரிங்களா? இது என்ன வடிவம் உடையது நீங்களே பார்த்தாலே தெரியும். இப்ப சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு வரை எப்படி காணப்படுது? வில் வடிவில் காணப்படுது. சரிங்களா? வடக்கு மலைகளுடைய வடிவம் கண்டிப்பாக கேட்பாங்க. வடக்கு மலைகள் என்ன வடிவில் காணப்படுகிறது? வில் வடிவில். வடக்கு மலைகள் அல்லது இமயமலை கூட சொல்லுவாங்க. என்ன வடிவில் காணப்படுது? வில் வடிவில் காணப்படுது. அடுத்து பாருங்க, இப்போ இந்த வடக்கு மலைகளை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம வடக்கு மலைகள் வில் வடிவத்தில் காணப்படுது, 2500 கிலோமீட்டர் நீளத்துக்கு காணப்படுதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த வடக்கு மலைகளை நம்ம என்ன பண்றோம்னா 3ஆ பிரிக்கிறோம். வடக்கு மலைகளை 3ஆ பிரிக்கிறோம். என்னென்ன சார் அப்படின்னா, மேற்கு இமயமலை அப்படின்னும், மத்திய இமயமலை, ஆக்சுவலாக இதுதான் ஒரிஜினலான இமயமலையே. அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்வாஞ்சல் அல்லது கிழக்கு இமயமலை அப்படின்னு. என்ன சார் 3ஆ பிரிக்கிறோம்? எங்கே பிரிக்கிறோம்? வடக்கு மலைகளை 3ஆ பிரிக்கிறோம். எப்படின்னு பாருங்க. இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன வடக்கு மலைகள். வடக்கு மலைகள் இதுதான், இப்படி தான் இருக்கும் வடக்கு மலைகள். இந்த வடக்கு மலைகளை 3ஆ பிரிக்கிறோம். எப்படின்னா, இது மேற்கு மலைகள். சரிங்களா? வடக்கு மலைகளை 3ஆ பிரிக்கிறோம். மேற்கு மலைகள் இது. அடுத்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது மத்திய இமயமலை. சரிங்களா? அது மேற்கு இமயமலை, இது மத்திய இமயமலை. இந்த பகுதி ஃபுல்லாமே கிழக்கு இமயமலை, மியான்மர் மற்றும் இந்தியா பகுதிகளில் பரவி காணப்படும். இது மாதிரி 3 வகையாக பிரிக்கிறோம். புரியுதா இல்லையா? வடக்கு மலைகள் மொத்தம் 2500 கிலோமீட்டர், அதை 3ஆ பிரிக்கிறோம். எப்படி பிரிக்கிறோம்? 1 மேற்கு இமயமலை அல்லது திபெத்தியன் இமயமலை அல்லது டிரான்ஸ் இமயமலை அப்படின்னா என்னன்னு தெளிவாக தனித்தனியாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்குப்போம். ரெண்டாவது மத்திய இமயமலை, இதுதான் ஒரிஜினலான இமயமலை. 3வது பூர்வாஞ்சல் அல்லது கிழக்கு இமயமலை. இந்த பகுதி என்ன சொல்றோம்? பூர்வாஞ்சல் அல்லது கிழக்கு இமயமலை. அப்போ வடக்கு மலைகளை 3ஆ பிரிக்கிறோம். சரியா? அதுல ஒவ்வொன்றா நம்ம தெளிவாக பார்ப்போம். மேற்கு இமயமலைனா என்ன, மத்திய இமயமலைனா என்ன, கிழக்கு இமயமலை அல்லது பூர்வாஞ்சல்னா என்ன அப்படின்றத கிளியரா பார்த்துருவோம். கவனிங்க. சரியா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மேற்கு இமயமலை பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா மேற்கு இமயமலை. இப்போ மேற்கு இமயமலை அப்படின்றது எங்கே இருக்கு? இமயமலையினுடைய இந்த பகுதி. மேற்கு இமயமலைன்றது இமயமலையினுடைய இந்த பகுதி. இதனுடைய பெரும்பாலான பகுதி எங்கே இருக்கும் அப்படின்னா திபெத்தில் இருக்கும். அதனால இந்த மேற்கு இமயமலைக்கு இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திபெத்தியன் இமயமலை. இந்த மேற்கு இமயமலையினுடைய இன்னொரு பேர் என்ன? திபெத்தியன் இமயமலை அப்படின்னு அழைக்கப்படுது. அதே மாதிரி டிரான்ஸ் இமயமலை, இந்த மேற்கு இமயமலை அப்படின்னு அழைக்கப்படும், அல்லது டிரான்ஸ் இமயமலை அப்படின்னு அழைக்கப்படும், அல்லது
திபெத்தியன் இமயமலை, இப்படி 3 பெயரில் அழைக்கப்படும். மேற்கு இமயமலை, டிரான்ஸ் இமயமலை, திபெத்தியன் இமயமலை. இது மாதிரி 3 பெயர்களில் அழைக்கப்படுவது எது? ஒன்று தான், மேற்கு இமயமலை தான். அடுத்து வந்து பாருங்க, இதுல என்னென்ன சிறப்புன்னு பார்ப்போம். இந்த மேற்கு இமயமலையில என்னென்ன சிறப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4 முக்கியமான மலைத்தொடர்கள் காணப்படுது. மேற்கு இமயமலை, திபெத்தியன் இமயமலை ஆர் டிரான்ஸ் இமயமலை, இப்படி எப்படினாலும் சொல்லலாம். இந்த மேற்கு இமயமலை ஆர் திபெத்தியன் இமயமலை ஆர் டிரான்ஸ் இமயமலையில 4 முக்கியமான மலைத்தொடர்கள் காணப்படுது. என்னென்ன அப்படின்னா கைலாஸ் மலைத்தொடர். 4 மலைத்தொடர்கள் என்னென்ன? கைலாஸ் மலைத்தொடர் திபெத்தில் இருக்கு, கைலாஸ் மலைத்தொடர், கைலாஸ் மலைத்தொடர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காரகோரம் மலைத்தொடர், காஷ்மீரில் இருக்கு காரகோரம், சரிங்களா? காரகோரம் மலைத்தொடர். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லடாக், அடுத்து ஜஸ்கர் அப்படி சொல்லிட்டு 4 மலைத்தொடர்கள் மேற்கு இமயமலையில் காணப்படுது. லடாக் அண்டு ஜஸ்கர் அப்படி சொல்லக்கூடிய 4 மலைத்தொடர்கள் மேற்கு இமயமலையில் காணப்படுகிறது. முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் பண்ணியாச்சா? அதுல இந்த காரகோரம் மலைத்தொடர் இருக்கு இல்லையா, இந்த காரகோரம் மலைத்தொடர்ல தான் K2 அல்லது காட்வின் ஆஸ்டின் அப்படி சொல்லக்கூடிய K2 அல்லது நீங்க புத்தகத்தை பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. அதுல இருக்க எல்லாத்தையுமே தெளிவா நான் வீடியோவில் விளக்கத்தோட மேப்பை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். நல்லா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுல இருந்து தான் எப்படி கேள்வி கேட்டால் நம்ம ஆன்சர் பண்ண முடியும், எப்படி கூற்று காரணத்தை கேட்டால் நம்ம என்ன பண்ணிடலாம், ஆன்சர் பண்ணிடலாம். அது மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய லைக் கொடுங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணுங்க. சரியா? அடுத்து பாருங்க, இந்த மேற்கு இமயமலையில காரகோரம் அப்படின்னு ஒரு சிகரம் இருக்கு, மலைத்தொடர் இருக்கு இல்லையா, அது மேலதான் காட்வின் ஆஸ்டின் அப்படின்னு ஒரு சிகரம் இருக்கு. இதுதான் இந்தியாவிலேயே உயரமான சிகரம், 8611 மீட்டர். இந்தியாவிலேயே உயரமான சிகரம் எது? காட்வின் ஆஸ்டின். இந்தியாவின் உயரமான சிகரமான காட்வின் ஆஸ்டின் எந்த மலைத்தொடர்ல இருக்கு? காரகோரம் மலைத்தொடர்ல இருக்கு. சரிங்களா? அதோட உயரம் என்ன? 8611 மீட்டர். இதுதான் உலகத்திலேயே 2வது உயரமான சிகரம். தெரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க, வேற என்ன இருக்கு? இந்த மேற்கு இமயமலை எதனால் ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெர்ஷியரி பாறைகள். இந்த மேற்கு இமயமலை எந்த வகையான பாறைகளால் ஆனது? டெர்ஷியரி கிரானைட் பாறைகளால் ஆனதுதான் இந்த மேற்கு இமயமலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பெரும்பாலான பகுதி எங்க இருக்குன்னு சொன்னோம்? திபெத்தில் இருக்கு. அதனால அதுக்கு இன்னொரு பேர் என்ன பேரு? திபெத்தியன் இமயமலை அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த இதுல வந்து பாமீர் முடிச்சு அப்படின்னு ஒரு முக்கியமான கான்செப்ட் பார்ப்போம். இந்த மேற்கு இமயமலையில் இருக்கக்கூடிய காரகோரம் மலைத்தொடர், அதே மாதிரி மத்திய ஆசியாவில் இருக்கக்கூடிய மத்திய ஆசிய பகுதியில் இருக்கக்கூடிய உயரமான மலைத்தொடர்கள் எல்லாமே வந்து சந்திக்கக்கூடிய ஒரு இடம் தான் பாமீர் முடிச்சு. கண்டிப்பா கேட்பாங்க, இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா உலகின் கூரை. உலகின் கூரை பாமீர் முடிச்சு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உலகின் கூரை. சரிங்களா? பாமீர் முடிச்சு என்பது உலகின் கூரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த உலகின் கூரை என்று அழைக்கப்படக்கூடிய பாமீர் முடிச்சு எங்க இருக்குது? ஆப்கானிஸ்தான் பகுதியில் இருக்கு. இங்க தான் இந்த காரகோரம் மலைத்தொடர், ஆப்கானிஸ்தான் இருக்கக்கூடிய இந்துகுஸ் மலைத்தொடர் இதெல்லாமே சந்திக்கிற இடம். முக்கியமான ஒரு தகவல், இந்த கேள்வி அடிக்கடி கேட்பாங்க. உலகின் கூரை என்று அழைக்கப்படுவது எது? இது 10th புக்ல உலகின் கூரை என்பது பாமீர் முடிச்சு அப்படின்னு இருக்கு. நமக்கு 6th ஸ்டாண்டர்ட் புக்ல பார்த்தோம் அப்படின்னா உலகின் கூரை, அதே மாதிரி உலகின் 3ஆம் துருவம் அப்படின்னு திபெத் இருக்கு. அதே மாதிரி திபெத் அப்படின்றது உலகிலேயே மிகப்பெரிய பீடபூமி அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் இருக்கு. திபெத் உலகின் 3ஆம் துருவம் திபெத், உலகின் கூரை அப்படின்ற இடத்துலையும் திபெத் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த ஆப்ஷன் வச்சு நீங்க எழுதிக்க வேண்டியது இருக்கும். பாமீர் முடிச்சு 10th ஸ்டாண்டர்ட் புக்ல உலகின் கூரை அப்படின்னு இருக்கு. இதே மாதிரி இது உலகின் 3ஆம் துருவம் எனவும் உலகின் மிகப்பெரிய பீடபூமி எனவும் அழைக்கப்படுகிறது. பீடபூமினா என்ன அப்படின்னு அடுத்த டாபிக்கா நான் நடத்தும் பொழுது கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன், நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான். இது வந்து என்னது? மேற்கு இமயமலை. இப்போ நம்ம திரும்ப பாருங்க, வடக்கு மலைகளை என்ன பண்றோம் அப்படின்னா 3ஆ பிரிக்கிறோம். வடக்கு மலைகளை 3ஆ பிரிக்கிறோம். மேற்கு இமயமலை அல்லது டிரான்ஸ் இமயமலை அல்லது திபெத்தியன் இமயமலை. இதை நம்ம கிளியரா பார்த்துட்டோம். மேற்கு இமயமலைனா என்ன, அது என்ன பாறைகளால் ஆனது, அங்க என்ன சிறப்பு, எல்லாமே கிளியரா பார்த்துட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மத்திய இமயமலை. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. சரிங்களா? மத்திய இமயமலை ஆக்சுவலாக தான் வந்து ஒரிஜினலாக இமயமலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இமயமலை எப்படி சார் உருவாகுச்சு அப்படின்றக்கு ஒரு அந்த எவல்யூஷன் சொல்லுவோம் இல்லையா, பரிணாமம் எப்படி உருவாகுதுன்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா, இமயமலை அப்படின்றது எப்படி உருவாகுச்சுன்னா கிட்டத்தட்ட 40 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 40 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 4 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அதுக்கு பேரு கண்டத்திட்டு நகர்வு. சரிங்களா? டெக்டானிக்கல் மூவ்மெண்ட் அப்படி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது அப்படி படிய வைக்கப்பட்ட படிவுகளால் உருவானதுதான் இமயமலை அப்படி சொல்லக்கூடிய இளம் மடிப்பு மலை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம இமயமலை. அது எப்படி உருவாகுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் ஒரு ஆழமற்ற
40 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு ஆழமற்ற கடல் பகுதி இருந்துச்சு. அதுக்கு பேரு டெத்திஸ் கடல் அப்படின்னு சொல்றாங்க. அந்த டெத்திஸ் கடல், அந்த கடல் பகுதி நீர் சூழ்ந்த பகுதிக்கு பேரு பாந்தலசா அப்படின்னு பேரு. நீர் சூழ்ந்த பகுதிக்கு பேர் என்ன பேரு? பாந்தலசா. சரிங்களா? அந்த நிலப்பகுதி, வடக்கு பகுதியில் ஒரு நிலப்பகுதி இருந்துச்சு, தெற்கு பகுதியில் ஒரு நிலப்பகுதி இருந்துச்சு. தெற்கே இருந்த நிலப்பகுதி கோண்டுவானா என்று அழைக்கப்பட்டது. அதை காமனா சொல்றப்ப பாஞ்சியா அப்படி சொல்லுவாங்க. பாஞ்சியானா நிலம், பாந்தலசா அப்படின்னா நீர். இந்த கேள்விலாம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்கிறாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாந்தலசா அப்படின்னா நீர், பாஞ்சியா என்றால் நிலம். அப்ப இந்த டெத்திஸ் கடலுக்கு வடக்கு பக்கம் இருந்த நிலப்பகுதிக்கு பேரு அங்கோரா. வடக்கு பக்கம் இருந்த நிலப்பகுதிக்கு பேரு அங்கோரா அல்லது இப்ப இருக்கிற புக்ல யுரேசியன் நிலம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப டெத்திஸ் கடலுக்கு வடக்கு பக்கே அங்கோரா அல்லது யுரேசியன் நிலம் இருந்துச்சு. சரிங்களா? தெற்கு பக்கம், டெத்திஸ் கடலுடைய தெற்கு பக்கம் கோண்டுவானா அப்படின்னு ஒரு நிலப்பகுதி இருந்துச்சு. இந்த கண்டத்திட்டு நகர்வுகளின் மூலமாக இது நகரும் பொழுது அந்த ஆழமற்ற கடல் அப்படியே அதுல மூழ்கி இதுல இருந்து படிவுகள் எல்லாமே படிஞ்சு 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 என்ன ஆயிடுச்சுன்னா இமயமலை உருவாகுச்சு. அதனாலதான் என்ன சொல்றாங்க, இமயமலை ஒரு இளம் மடிப்பு மலை. எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு உருவாச்சுன்றாங்க? 40 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானதுதான் நம்மளுடைய இமயமலை. அது ஒரு உலகில் உள்ள இளம் மடிப்பு மலைகளில் ஒன்று. அதே மாதிரி கூடுதலா ஒரு கொஸ்டின் இருக்கு, இந்தியாவில் ஒரு பழமையான மடிப்பு மலை இருக்கு, அதுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கடைசி ஆன்சர் சொல்றேன். உலகத்தில் இருக்கக்கூடிய பழமையான மடிப்பு மலைகள்ல ஒன்று இந்தியாவிலும் இருக்கு, அந்த மலைக்கு பேர் என்ன அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கடைசியா கண்டிப்பா நான் ஆன்சர் சொல்றேன். ஓகே, அடுத்து கவனிங்க. இந்த இமயமலையை தான் நம்ம எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா மூணா பிரிக்கிறோம். அதான் இதான் மத்திய இமயமலை, இதுதான் ஒரிஜினலான அந்த இமயமலை பகுதி. இந்த மத்திய இமயமலையை மூன்றாக பிரிக்கிறோம். அது என்னென்ன சார் அப்படின்னு கிளியரா பார்த்துருவோம். வடக்கு மலைகளை மூன்றா பிரிச்சோம், மேற்கு இமயமலை, மத்திய இமயமலை, கிழக்கு இமயமலை. அதுல இப்ப நம்ம செகண்ட் பார்ட் மத்திய இமயமலை பத்தி தெளிவா பார்க்க போறோம். மேப் வச்சுக்கிட்டு அப்படியே பார்த்துடலாம், நீங்க நோட்ஸ் எடுத்துக்கோங்க, கிளியரா இருக்கும் உங்களுக்கு. சரியா? மத்திய இமயமலை அப்படின்றத மூன்றாக பிரிக்கிறோம். ஒன்னு இமாத்ரி, மத்திய இமயமலை அப்படின்றத மூணா பிரிக்கிறோம். இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக் அப்படின்னு மூணா பிரிக்கிறோம். இந்த இமாத்ரிக்கு இன்னொரு பேரு உள் இமயமலை அல்லது கிரேட்டர் இமயமலை, பெரிய இமயமலை அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த இமாத்ரி உள் இமயமலை அப்படின்னும் பெரிய இமயமலை அப்படின்னு அழைக்கப்படும். மேப்ல எங்க இருக்குன்னு பார்த்துடலாமா? இந்த பிளாக் கலர்ல கொடுத்துருக்கு இல்லையா, இந்த பகுதி தான் உள் இமயமலை. இதுக்கு பேரு இமாத்ரி அப்படின்னு பேரு. இதனுடைய சராசரி உயரமே எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 6000 மீட்டர்ஸ் இருக்கும். இமாத்ரியினுடைய சராசரி உயரமே 6000 மீட்டர்ஸ் இருக்கும். சரிங்களா? இங்க மழைப்பொழிவு ரொம்ப குறைவா இருக்கும். இந்த மேற்கு இமயமலை இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எல்லா இடத்தை விட மழைப்பொழிவு ரொம்ப குறைவா இருக்கும். ஏன் அப்படின்னா பனிப்பாறைகளா இருக்கும், உறைந்த பனியா இருக்கும் இந்த இமாத்ரியில. சரிங்களா? இதே மாதிரி இந்த இமாத்ரின்ற மலையில சராசரியினுடைய இதனுடைய உயரமே 4500 மீட்டர். சரிங்களா? இதனுடைய சராசரி உயரமே 6000 மீட்டர். இமாத்ரியினுடைய சராசரி உயரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 6000 மீட்டர் இருக்கும். இமாத்ரி சராசரி உயரமே 6000 மீட்டர், அதுக்கு மேலே இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி இந்த இமாத்ரியில உலகத்தில் இருக்கக்கூடிய 14 பெரிய சிகரங்கள்ல 9 சிகரம் இங்க இருக்கு. உலகில் காணப்படும் 14 பெரிய சிகரங்களில் 9 சிகரங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது. எது? இந்த இமாத்ரின்ற பகுதி. சரிங்களா? இமாத்ரி 9 பெரிய சிகரங்களை தன்னகத்தை கொண்டுள்ளது. இதனுடைய சராசரி அகலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 25 கிலோமீட்டர். இதனுடைய சராசரி உயரம் 6000 மீட்டர், சராசரி அகலம் 25 கிலோமீட்டர் காணப்படும். மழை பொழிவு ரெயின்ஃபால் வந்து இங்க கம்மியா இருக்கும், லெஸ் ரெயின்ஃபால். இந்த கொஸ்டின் குரூப் 2ல கேட்டாங்க. அதாவது இமாத்ரியில மழைப்பொழிவு குறைவா இருக்கும். இமாச்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த பகுதியில் லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்ல மழைப்பொழிவு கூடுதலா இருக்கும், ரெயின்ஃபால் அதிகமா இருக்கும். நம்ம அடுத்து பார்ப்போம். இங்க வேற என்ன சார் சிறப்பு அப்படின்னா இந்த இமாத்ரியில 2 பனி ஆறுகள் இந்தியாவில், அதாவது முக்கியமான 2 பனி ஆறுகள் என்னன்னா சியாச்சின் மற்றும் கங்கோத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பனி ஆறுகள். சரிங்களா? கிளாசியர்ஸ், 2 முக்கியமான கிளாசியர்ஸ், சியாச்சின் அண்டு கங்கோத்ரி கிளாசியர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பனி ஆறுகள். சரிங்களா? கிளாசியர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பனி, ஏன்னா நிறைய இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்னால தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயே சேர்த்து சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 பனி ஆறுகள் காணப்படுது, சியாச்சின் அண்டு கங்கோத்ரி. இந்த பகுதியில் தான் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனைக்குரிய இடமா இருக்கக்கூடிய அக்சை சின் அப்படி சொல்லக்கூடிய ஒரு பகுதியும் காணப்படுது. சரியா? அதே மாதிரி இந்த இமாத்ரியில தான் 9 பெரிய சிகரங்கள் காணப்படுதுன்னு சொன்னா அதுல ஒரு சிகரம் தான் உலகத்திலேயே உயரமான சிகரமா இருக்கக்கூடிய எவரெஸ்ட் சிகரம் இந்த இமாத்ரியில தான் காணப்படுது. 8848.86 8848.86 அதுதான் அக்யூரேட் வேல்யூ, அக்யூரேட் ஹைட் இப்போ இருக்கக்கூடிய ஹைட்டு.
8848.86 மீட்டர் ஹைட் இருக்கக்கூடிய எவரெஸ்ட் உலகின் உயரமான சிகரமாக இருக்கு. நேபாள நாட்டில் இருக்கு. இந்தியாவில் இதே பகுதியில் இந்தியாவில் ஒரு சிகரம் இருக்கு, முக்கியமான ஒரு பெரிய சிகரம் கஞ்சன்ஜங்கா. சரிங்களா, 8598 8598 மீட்டர் உயரத்துடன் கஞ்சன்ஜங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகரம் இந்த இமாத்திரியில தான் இருக்கு. சரிங்களா, ஓகே. அடுத்து பாருங்க, பௌதீக சிதைவு. இந்த இமாத்திரி பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா பௌதீக சிதைவு, பிசிக்கல் வெதரிங் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பௌதீக சிதைவினால் அதிகமான இந்த பகுதி, இந்த மண், இந்த பாறை வந்து பார்த்தீங்கன்னா பௌதீக சிதைவினால் ஆனது, பிசிக்கல் வெதரிங்னால் ஆனதுதான் இந்த இமாத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய கிரேட்டர் ஹிமாலயாஸ். கிரேட்டர் ஹிமாலயாஸ் வந்து பௌதீக சிதைவு, பிசிக்கல் வெதரிங்கினால் ஆனது. இவ்வளவுதான்ப்பா இந்த இமயமலையில் இருக்கக்கூடிய, மத்திய இமயமலையில் இருக்கக்கூடிய இமாத்திரி அப்படின்ற பகுதி நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ரெண்டாவது ஒரு பகுதி இமாச்சல். ஆக்சுவலாக இதுதான் ஒரிஜினலான இமயமலை பகுதின்னு சொல்லுவோம். இந்த இமாச்சல் என்னென்ன சிறப்புன்னு பாருங்க. இந்த மத்திய இமயமலையில் மத்தியில் இருக்கக்கூடிய பகுதி தான் இமாச்சல். இந்த கிரீன் கலர்ல கொடுத்துருக்கு இல்லையா, இந்த பகுதி. சரிங்களா, இந்த பகுதி தான் இமாச்சல், நடுவில் இருக்கக்கூடிய பகுதி. இந்த இமாச்சல்ல என்னென்ன சிறப்பு இருக்குன்னு பார்ப்போம். இந்த இமாச்சல் அப்படின்றது ஒரு 100 கிலோமீட்டர் வரைக்கும் அகலம் கொண்டது. சராசரியாக 4500 மீட்டர்ல இருந்து 3500 இருந்து 4500 மீட்டர் உயரம் கொண்டது. எது? இந்த இமாச்சல். ரெண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய இமாச்சலுடைய உயரம் சராசரியாக 4500 வரைக்கும், 3500 இருந்து 4500 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இதுக்கு இன்னொரு பேரு சிறிய இமயமலை அல்லது லெஸ்ஸர் ஹிமாலயாஸ் அப்படின்னு அழைக்கப்படுது. நம்ம வந்து இந்த இமாத்திரியோட கம்பேர் பண்ணும் பொழுது, இமாத்திரியோட கம்பேர் பண்றப்போ இமாச்சல்ல ரெயின்ஃபால், மழைப்பொழிவு அதிகம். இமாத்திரியில குறைவு, இந்த இமாச்சல்ல அதிகமாக இருக்கும், மழைப்பொழிவு அதிகமாக இருக்கும். அதனால இந்த பகுதியில் அதிகமான நிலச்சரிவு, மண் அரிப்பு, நிலச்சரிவு ஏற்படுது. எங்க? இமாச்சல்ல தான் அதிகமான மண்ணரிப்பும் நிலச்சரிவும் ஏற்படுது. சரிங்களா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதனுடைய சராசரியாக 80 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இங்க இந்த இமாச்சல் பகுதியில் முக்கியமான மலைத்தொடர்கள் காணப்படும். 3 மலைத்தொடர்கள் இமாச்சல் பகுதியில் காணப்படுது. அது என்னென்ன அப்படின்னா, மகாபாரத், பீர்பாஞ்சல், தௌலதார் அப்படி சொல்லக்கூடிய 3 மலைத்தொடர்கள், ரேஞ்சஸ் காணப்படுது. சரிங்களா, மகாபாரத், பீர்பாஞ்சல், தௌலதார் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மலைத்தொடர்கள் காணப்படுது. மேற்கு இமயமலையில என்ன மலைத்தொடர்கள் காணப்பட்டுச்சு? மேற்கு இமயமலை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் இல்லையா, இந்த பகுதி. இதுக்கு முன்னாடி மேற்கு இமயமலையை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 4 மலைத்தொடர் பார்த்தோம். காரகோரம், லடாக், ஜஸ்கர், கைலாஸ். அதே மாதிரி மத்திய இமயமலையில இமாச்சல்ல 3 மலைத்தொடர்கள் காணப்படுது. ஏன் நம்ம ஞாபகப்படுத்துறோம் அப்படின்னா, அங்கிருந்து ஒரு 3 மலைத்தொடர் கொடுத்துட்டு இங்க இருக்க 1 கொடுத்துட்டு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. சரிங்களா, இங்க இருக்கிற 3 கொடுத்துட்டு மகாபாரத், பீர்பாஞ்சல், தௌலதார் இந்த 3 மலைத்தொடர்களையும் கொடுத்துட்டு பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்யன்னு கொடுத்துட்டு அங்கிருந்து கைலாஸ் 1 வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம செலக்ட் பண்ண தெரியணும். இதுதான் இமாச்சல் இருக்கக்கூடியது. இமாச்சல்ல வேற என்ன இருக்கு? இது வெண்கல் பாறைகள், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு பாறைகள், இந்த பாறைகளால் ஆனது இந்த இமாச்சல். வேற என்ன சிறப்புனா, இந்த இமாச்சல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான மலை வாழிடங்கள். சரிங்களா, என்னென்ன அப்படின்னா நைனிடால், முசோரி, சிம்லா, ராணிக்கட். சரிங்களா, நைனிடால், முசோரி, சிம்லா, ராணிக்கட், அல்மோரா அப்படின்னு சொல்லக்கூடிய கோடை வாழிடங்கள். இது எல்லாமே எங்கே காணப்படுதுன்னா இமாச்சல்ல தான் காணப்படுது. முக்கியமான மலை வாழிடங்களான நைனிடால், முசோரி, ராணிக்கட், சிம்லா, இந்த மலை வாழிடங்கள் எல்லாம், டார்ஜிலிங், இதெல்லாமே எங்கே காணப்படுது? இந்த இமாச்சல் பகுதியில் தான் காணப்படுது. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இந்து புனித தலங்கள். இந்து புனித தலங்கள் என்னன்னா அமர்நாத், கேதார்நாத், பத்ரிநாத், வைஷ்ணவி தேவி டெம்பிள். இது எல்லாமே எங்கே காணப்படுதுன்னா இந்த இமாச்சல் பகுதியில் தான் காணப்படுது. இதான் இமாச்சலுடைய சிறப்பு. சரிங்களா, மத்திய இமயமலை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து என்ன இருக்கு? சிவாலிக். அதில் ஒன்றும் பெருசாக தகவல் கிடையாது. இந்த சிவாலிக் அப்படின்றது வெஸ்ட் சைடு, இதுதான் சிவாலிக். இந்த சிவாலிக் அப்படின்றது தொடர்ச்சியற்று காணப்படும். இது டிஸ்கண்டினியூஸ் ரேஞ்சு. சரிங்களா, அது கண்டினியூஸாக இருக்காது. இந்த சிவாலிக் அப்படின்றது இதுக்கு இன்னொரு பேரு வெளி இமயமலை. சரிங்களா, அவுட்டர் இமாலயாஸ், வெளி இமயமலை அப்படின்னு அழைக்கப்படுது. இதனுடைய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சைடு மேற்கு பகுதிகளில் 50 கிலோமீட்டராகவும், அஸ்ஸாம் பகுதிகளில் கிழக்கு பகுதிகளில் வெறும் 10 கிலோமீட்டராகவும் காணப்படும். இது தொடர்ச்சியற்று காணப்படும். சரிங்களா, இந்த சிவாலிக் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியற்று காணப்படும். ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட படிவுகள் இங்கே காணப்படும் சிவாலிக். அப்போ கேள்வி கேட்பாங்க, கீழ்காணும் இமயமலை பகுதியில் எந்த பகுதியில் ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட படிவுகள் காணப்படுது கேட்டாங்கன்னா வெளி இமயமலை அப்படின்னு சொல்லக்கூடிய சிவாலிக். அது போக இந்த சிவாலிக்குக்கும் இமாச்சலுக்கும் நடுவில், இந்த சிவாலிக்குக்கும்
இது சிவாலிக் அப்படின்னா, இது இமாச்சல் அப்படின்னா, அந்த சிவாலிக்குக்கும் இமாச்சலுக்கும் நடுவில் செங்குத்தான பள்ளத்தாக்குகள் காணப்படும். அந்த செங்குத்தான பள்ளத்தாக்குகளுக்கு பேரு மேற்கு பகுதியில் டூன்கள் அப்படின்னு பேரு, கிழக்கு பகுதியில் அந்த பள்ளத்தாக்கு வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா டூயர்ஸ். அவ்வளோதான்ப்பா. இப்போ மத்திய இமயமலை எப்படி பிரிக்கிறோம்? மூணா பிரிக்கிறோம். இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். தெளிவாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதில் இமாத்ரி அப்படின்றது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி 6000 மீட்டர் உயரம் இருக்கும் சராசரியாக, அகலம் 25 கிலோமீட்டர் இருக்கும். இங்கே 9 பெரிய சிகரங்கள் காணப்படுது. உலகத்தில் காணப்படக்கூடிய 14 பெரிய சிகரங்களில் 9 சிகரங்கள் இங்கே காணப்படுது. இங்கே தான் எவரெஸ்ட் சிகரம் இருக்குது, கஞ்சன்ஜங்கா சிகரம் இருக்குது. 2 முக்கியமான பனியாறுகள் சியாச்சின் மற்றும் கங்கோத்ரின்னு சொல்லக்கூடிய 2 முக்கியமான பனியாறுகள் கிளாசியர்ஸ் இங்கே காணப்படுது. சரிங்களா? பௌதிக சிதைவு பிசிக்கல் வெதரிங்னால் ஆனது இந்த இமாத்ரி. இதுக்கு பேரு கிரேட்டர் ஹிமாலயாஸ் அப்படின்னு பேரு. ரெயின்ஃபால் கம்மியா இருக்கும். அதே மாதிரி இமாச்சல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது மத்திய பகுதின்னு சொல்றோம். இந்த இமாச்சலுக்கு பேரு லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்னு பேரு. இதனுடைய சராசரி அகலம் 80 மீட்டர், இதனுடைய சராசரி 80 கிலோமீட்டர், சராசரி உயரம் 3500 இருந்து 4500 மீட்டர் இருக்கும். இங்க முக்கியமான கோடை வாச ஸ்தலங்கள் இருக்கு. சரிங்களா? நைனிடால், முசோரி, ராணிகட், சிம்லா, டார்ஜிலிங் இது போன்ற முக்கியமான கோடை வாசஸ்தலங்கள் இருக்கு. இங்கே 3 முக்கியமான மலைத்தொடர்கள் இருக்கு. எங்க? இமாச்சல் பகுதியில். அந்த 3 முக்கியமான மலைத்தொடர் என்ன அப்படின்னா மகாபாரத், தௌலதார், பீர்பாஞ்சல் அப்படின்னு இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவாலிக். சிவாலிக் அப்படின்றது வெளி இமயமலை அப்படின்னு அழைக்கப்படுது. இதனுடைய சராசரி உயரம் 900 மீட்டர் டு 1100 மீட்டர் இதனுடைய சராசரி உயரம். இதனுடைய அகலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேற்கு பகுதிகளில் 50 கிலோமீட்டராகவும் கிழக்கு பகுதிகளில் வெறும் 10 கிலோமீட்டராகவும் இருக்கும். இங்கே இந்த சிவாலிக்கில் தான் அதிகமான ஆறுகளால் படிய வைக்கப்பட்ட படிவுகள் காணப்படும். சிவாலிக்கில் என்ன இருக்கும் அப்படின்னா சிவாலிக்குக்கும் இமாச்சலுக்கும் நடுவில் ஆழமான பள்ளத்தாக்குகள் காணப்படும், செங்குத்தான பள்ளத்தாக்குகள் காணப்படும். அந்த பள்ளத்தாக்குக்கு பேர் டூன்கள் அப்படின்னு பேர். அதாவது மேற்கு பகுதியில் டூன்கள், இந்த பகுதியில் டூன்கள் அப்படின்னு அழைக்கப்படும். கிழக்கு பகுதியில் டூயர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். டூன்கள் மற்றும் டூயர்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். இது ஒரு தொடர்ச்சியற்ற மலைகள் அப்படின்னு பார்த்துட்டோம். அவ்வளோதான். அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா கிழக்கு இமயமலை. நம்ம 3 இது வரைக்கும் 2 பார்த்துருக்கிறோம். 3வது பார்ட் என்னன்னா கிழக்கு இமயமலை. இது ரொம்ப ஈஸி, நல்லா கவனிங்க. இந்தியா மற்றும் மியான்மர் பகுதியில் பரவி காணப்படும். கிழக்கு இமயமலை அப்படின்றது இந்தியா மற்றும் மியான்மர் பகுதியில் பரவி காணப்படும். சரிங்களா? இந்த பகுதியில் பரவி காணப்படும். இந்தியா மற்றும் மியான்மர் பகுதியில் தான் இந்த கிழக்கு இமயமலை காணப்படும். இந்த கிழக்கு இமயமலைக்கு இன்னொரு பேரு பூர்வாஞ்சல் அப்படின்னு பேர். இது வந்து உயரம் அப்படின்றது ரொம்ப இருக்காது, சின்ன சின்ன குன்றுகளாக தான் இருக்கும். இதுக்கு பேர் என்ன பேருனா இன்னொரு பேர் பூர்வாஞ்சல் அப்படின்னு பேர். இங்கே என்னென்ன குன்றுகள், ஒரே ஒரு குன்று கிடையாது, நிறைய குன்றுகள் காணப்படும். கிழக்கு இமயமலையை பொறுத்த வரைக்கும் நிறைய குன்றுகள் இந்தியா மற்றும் நேபாள பகுதிகளில் பரவி காணப்படும். அதில் முக்கியமான குன்றுகள் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், நீங்கள் அப்படியே பார்த்துக்கலாம். டாப்லா, அபோட், மிஸ்மி, பட்காய், நாகா, மீசோ, காரோ, ஜெயண்டியா. சரியா? மீசோ, ஜெயண்டியா, காசி, காரோ, நாகா, பட்காய், மணிப்பூர், மிஸ்மி, அபோட். இதெல்லாமே திரும்ப சொல்ற மாதிரிங்க. டாப்லா, அபோட், மிஸ்மி, பட்காய், நாகா, மணிப்பூர், காசி, காரோ, ஜெயண்டியா இதெல்லாமே எங்கே காணப்படக்கூடிய குன்றுகள்? கிழக்கு இமயமலையில் காணப்படக்கூடிய முக்கியமான குன்றுகள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு சில குன்றுகள் ஒரு மாநிலமாகவே இருக்கும். இப்போ மணிப்பூர் குன்று அப்படின்னா மணிப்பூர் மாநிலம், நாகா குன்று அப்படின்றது நாகாலாந்து மாநிலம். அது மாதிரி நிறைய இது ஃபுல்லாகவே இங்கே எங்கே காணப்படும் அப்படின்னா கிழக்கு இமயமலையில் பூர்வாஞ்சல் பகுதியில் அழைக்கப்படுது. இதுக்கு இன்னொரு பேர் பூர்வாஞ்சல். இதுதான் இப்போ நம்ம கிளியராக பார்த்துட்டோம். வடக்கு மலைகளை 3ஆக பிரித்தோம். மேற்கு இமயமலை, மத்திய இமயமலை, கிழக்கு இமயமலை. மேற்கு இமயமலை பற்றி தெளிவாக பார்த்தோம். அங்கே காரகோரம், லடாக், ஜஸ்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய கைலாசம் சொல்லக்கூடிய மலை தொடர்கள் இருந்துச்சு. அப்புறம் மத்திய இமயமலையை 3ஆக பிரித்தோம். இமாத்ரி, இமாச்சல், சிவாலிக். அடுத்து நம்ம கிழக்கு இமயமலைக்கு இன்னொரு பேர் பூர்வாஞ்சல். பூர்வாஞ்சலில் நிறைய குன்றுகள் இருக்குது, அந்த குன்று எல்லாமே பார்த்துட்டோம். அவ்வளோதான். இப்போ உங்களுடைய இமயமலை பகுதியில் முக்கியமான கணவாய்கள் காணப்படுது. சரிங்களா? பாசஸ் முக்கியமான இந்த இப்போ நம்ம பார்த்த இமயமலை பகுதியில் முக்கியமான கணவாய்கள் காணப்படுது. இமயமலையில் காணப்படக்கூடிய முக்கியமான கணவாய்கள் பாசஸ் என்னென்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கைபர் கணவாய். ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் 2 நாடுகளிலுமே சேர்ந்து காணப்படுது. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் பகுதியில் என்ன காணப்படுதுன்னா கைபர் கணவாய்.
அடுத்து வந்து பாகிஸ்தானில் மட்டும் காணப்படக்கூடிய ஒரு கணவாய் போலன் கணவாய். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காரகோரம், ஜம்மு காஷ்மீர் பகுதியில் காணப்படக்கூடிய ஒரு கணவாய்க்கு பேர் காரகோரம் கணவாய். அடுத்து நாதுலா மற்றும் ஜலபுலா கணவாய் எங்கு காணப்படுது அப்படின்னா சிக்கிம். நாதுலா மற்றும் ஜலபுலா கணவாய் சிக்கிம் மாநிலத்தில் காணப்படுது. அடுத்தது பொமிடிலா கணவாய் அருணாச்சல பிரதேசம். அருணாச்சல பிரதேசத்தில் காணப்படக்கூடிய கணவாய்க்கு பேர் என்ன பேரு? பொமிடிலா. அடுத்து ஜொசிலா மற்றும் சிப்கிலா கணவாய் எங்க காணப்படுதுன்னா இமாச்சல பிரதேசம். ஜொசிலா மற்றும் சிப்கிலா கணவாய் எங்க காணப்படுது? இமாச்சல பிரதேசம் பகுதியில் காணப்படுது. அடுத்து பாருங்க, நான் ஒரு கொஸ்டின் நான் இடையில கேட்டிருந்தேன், அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா இந்தியாவில் காணப்படக்கூடிய ஒரு பழமையான மடிப்பு மலை ஆரவள்ளி மலைத்தொடர். அந்த ஆரவள்ளி மலைத்தொடர் இங்கே இருந்து குஜராத் பகுதியிலிருந்து டெல்லி, ராஜஸ்தான் பகுதியிலிருந்து டெல்லி வரை நீண்டு காணப்படும். அதுக்கு பேர் ஆரவள்ளி மலைத்தொடர். ஓகே, இப்போ கிளாஸுடைய இறுதியில் வந்துட்டோம். கிளாஸ் முடிய போகுது. நம்முடைய அதாவது இமயமலை வடக்கு மலை பகுதியில் காணப்படக்கூடிய முக்கியமான சிகரங்கள் என்னென்ன அப்படின்னு தெளிவாக பார்த்துருவோம். எவரெஸ்ட் சிகரம், இதுதான் உலகத்திலேயே பெருசு. எங்கே இருக்குன்னா நேபாள நாட்டில் இருக்குது. அடுத்து K2 அப்படின்னு சொல்லக்கூடிய காட்வின் ஆஸ்டின் 8611 மீட்டர் இந்தியாவில் இருக்குது. இதுதான் இந்தியாவிலே உயரமான சிகரம். அடுத்தது கஞ்சன்ஜங்கா சிகரம் இந்தியாவில் காணப்படுது, 8598 மீட்டர். அடுத்து மக்காலு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகரம் நேபாள நாட்டில் காணப்படுது, மக்காலு அப்படின்னு சொல்லக்கூடிய சிகரம். தௌலகிரி அப்படின்ற சிகரம் நேபாள நாட்டில் காணப்படுது, 8172. நங்க பர்வதம் 8126 இந்தியாவில் காணப்படுது. அன்னபூர்ணா நேபாளத்தில் காணப்படுது. நந்தா தேவி இந்தியா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காமெட் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியா. நம்ச பர்வதம் இந்தியா. குருலா மருத்தத்தா இந்தியா. இது எல்லாமே இந்தியா மற்றும் நேபாளத்தில் காணப்படக்கூடிய முக்கியமான சிகரங்கள். இது இப்போ இருக்கக்கூடிய 2024 எடிஷன் புத்தகத்தில் கிடையாது. 2019 வந்த ஃபர்ஸ்ட் எடிஷன் புக்கில் தான் இந்த கொஸ்டின், இந்த டாபிக் இருக்குது. ஏன்னா இது எது வேணாலும் கேட்பாங்க அப்படின்னால உங்களுக்கு நான் தேவைப்பட வேண்டியவங்களை தெளிவான எடுத்து இங்கே கொடுத்துருக்குறேன். தேவைப்படக்கூடியவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியாக நம்மளுடைய சேனலில் இதே மாதிரி வீடியோக்கள் பதிவிடப்படும். நாளைக்கு நவம்பர் 17ஆம் தேதி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த தலைப்பு வடபெரும் சமவெளிகள் அப்படின்ற வீடியோவை நம்ம தொடர்ந்து பதிவிடுவோம். இதுவரைக்கும் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணதுக்கு நன்றி. தொடர்ச்சியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.